நினைத்தாலே இனிக்கும் சீரியலோட இன்னைக்கு எபிசோடோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நித்யாவோட சித்தப்பா பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து ரேடியோ வாங்கிட்டு வராரு. அந்த ரேடியோவை பார்த்து நம்ம நித்யாவும் பிரீத்தியும் ஜூகியும் பிரீத்தியோட அம்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து நம்ம சமீர் வந்து சொல்றாரு, அம்மா நித்யா ரொம்ப நல்லவுமா, நல்ல பொண்ணுமா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து நித்யாவை வந்து பிடிக்குமா, நானும் நித்யாவும் வந்து எங்களுடைய லவ் லைஃப்பும் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்லயும் சரி காலேஜ் லைஃப்லயும் சரி அவங்களுடைய லவ் லைஃப்ல வந்து எப்படி எல்லாம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னை பத்தியும் நித்யாவை பத்தியும் அவங்க லவ் பத்தியும் வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாரு. சமீரோட அம்மாவும் வந்து அதை கேட்டுட்டு சரிப்பா, ஆனா சமீர் உனக்கு வந்து நித்யா வந்து கண்டிப்பா வந்து சூட்டபிளா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க நித்யாவோட அம்மா. ஆனா நம்ம சமீர் வந்து சொல்றாரு, இல்லம்மா நித்யா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நம்ம தாத்தாவுக்கே வந்து நித்யா வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுமா, அது மட்டும் இல்லம்மா நித்யாவோட சித்தப்பா கூட எங்க லவ்வுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாருமா, நித்யா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கு வந்து என்னுடைய சந்தோஷமே நித்யாதாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க, சரி சமீர், நீ உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம், நாளைக்கு வந்து நித்யா வந்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, அவகிட்ட நான் பேசணும், அவகிட்ட வந்து உன்னை பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கு வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணி நித்யா கிட்ட வந்து நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நம்மளுடைய லவ் விஷயத்த வந்து நான் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டேன், அம்மா வந்து உங்ககிட்ட வந்து பேசணுமா, முக்கியமான விஷயமெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணுமா, உங்ககிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க, நாளைக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் நீ ஏதோ காலேஜ்ல வந்து விளையாட்டா சொல்ற, அம்மா கிட்ட வந்து நம்ம லவ் பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி அம்மா கிட்ட சொல்லணும் நான் வந்து ஓகே சொன்னேன், ஆனா நீ இப்போ உடனே வந்து அம்மா கிட்ட நீ நம்ம லவ் பத்தி நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நாளைக்கு வந்து என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்றாங்க உன்னுடைய அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சமீர், அவங்க என்ன சொல்ல போறாங்க எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, அவங்க கேட்டாங்கன்னா நாளைக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ வந்து விளையாடாத, இது ரொம்ப சீரியஸான விஷயம், நம்ம லவ் லைஃப்ல இது ஒரு முக்கியமான ஒரு தருணம், நீ வந்து அம்மா கிட்ட கண்டிப்பா பேசிதான் ஆகணும், நான் வந்து உன்னுடைய சித்தப்பா கிட்ட எந்த அளவுக்கு தைரியமா பேசினேன், லவ் பத்தி எவ்வளவு தைரியமா வந்து நான் சொன்னேன், நான் எவ்வளவு தைரியமா அந்த முடிவு எடுக்கிறேன், நம்ம லவ்வுக்கு நான் எந்த அளவுக்கு தைரியமா முடிவு எடுத்திருக்கேன், நீ வந்து நம்ம லவ்வுக்கு வந்து நீ முடிவு எடுக்காம இருக்கிய, நீ தைரியமா வந்து பேசணும் அம்மா கிட்ட, கண்டிப்பா நம்ம லவ்வுக்கு வந்து அம்மா வந்து ஓகே சொல்லுவாங்க, நீ நாளைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது சமீர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சொல்றாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் நித்யா, நம்ம லவ்வுக்காக நீ கண்டிப்பா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து போனை வந்து கட் பண்ணி வைக்கிறாரு. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்காங்க, என்னடா வந்து சமீர் வந்து இது மாதிரி சொல்லிட்டானே, நாளைக்கு சமீரோட அம்மா கிட்ட வந்து பேசணுமே, அவங்க என்னெல்லாம் கேட்க போறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப கவலையில இருக்காங்க நம்ம நித்யா. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து தைரியமா வந்து தன்னுடைய காதலுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சமீரோட அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா தைரியமான ஒரு முடிவை வந்து எடுத்துட்டு சமீருக்கு வந்து நம்ம நித்யா வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி சமீர் கிட்ட வந்து பாடல் மூலியமா வந்து பாட்டை வந்து டெடிகேட் பண்ணி, அதாவது வாக்மேன் மூலியமா வந்து பாட்டை வந்து பிளே பண்ணி சமீர் சாரி சமீர்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாடல் மூலியமா வந்து வெளிப்படுத்துறாங்க. நம்ம சமீர் வந்து அதை கேட்டுட்டு சரி நித்யா நாளைக்கு கண்டிப்பா நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து கேட்கறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, கண்டிப்பா சமீர் நாளைக்கு நான் கண்டிப்பா வந்து உங்க அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன், அம்மா கிட்ட வந்து நீ சொல்லிடு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம முகேஷும் பரத்தும் பாத்தீங்கன்னா வந்து தீபாவளி பண்டிகை அதனால பாத்தீங்கன்னா வந்து அவங்க பட்டாசு வாங்குறதுக்காக பாத்தீங்கன்னா கடைக்கு போறாங்க. கடைக்கு போயிட்டு கடைக்காரர்கிட்ட வந்து பட்டாசுக்காக வந்து பேரம் பேசுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து பைக்ல வராரு. வந்துட்டு முகேஷ் பரத் உங்ககிட்ட பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து கூப்பிடுறாரு. அப்போ நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, இரு சமீர் பட்டாசு வாங்கிட்டு இருக்கேன்ல, ஒரு நிமிஷம் இரு சமீர், நான் பேசிட்டு வந்துடுறேன் கடைக்காரர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, டேய் என்னுடைய அம்மா கிட்ட வந்து நித்யாவை பத்தி நான் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் வந்து
சொல்றாரு. அப்போ நம்ம முகேஷும் பரத்தும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்ற சமீர், அம்மா கிட்ட வந்து நீ சொல்லிட்டியா நித்யாவை பத்தி, அம்மா என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, முகேஷ் பரத், அம்மா வந்து நித்யா கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்கடா, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க நித்யாவை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, சூப்பர்ரா, அப்போ கண்டிப்பா வந்து அம்மா கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க, இது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க. ஏன்னா சமீர் சந்தோஷமா இருக்க டைம்ல வந்து நீ வந்து இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கவலையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சமீர் கிட்ட வந்து கேட்கறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, இல்லடா என்னுடைய லைஃப்ல வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு தருணம்டா, அம்மா வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க, நித்யா வந்து பிடிச்சிருக்க போதா இல்லையா, என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன்டா. அப்போ நம்ம சமீர் இந்த மாதிரி கவலையில இருக்கும்போது நம்ம முகேஷும் பரத்தும் சொல்றாங்க, சமீர் நீ எதுக்கும் வந்து டென்ஷன் ஆகாதடா, கவலைப்படாத, கண்டிப்பா வந்து அம்மாவுக்கு வந்து பிடிக்கும். நீ வந்து அம்மா கிட்ட வந்து நித்யா பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றா. நித்யா பார்த்தனா வந்து ஸ்கூல் டாப்பர், அது மட்டும் இல்லாம வந்து ஸ்கூலோட மானிட்டர், நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கா. காலேஜிலும் வந்து அவ நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ரா, காலேஜ்ல வந்து ஒரு காலேஜோட ஜிஎஸ்ஆ இருக்கா. இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க. நம்ம சமீர் சொல்றாரு, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன்டா, ஆனா அம்மா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க முக்கியமா வந்து என் மேல வந்து நித்யா எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தாண்டா அவங்க வந்து கேட்பாங்க. என்னெல்லாம் கேட்க போறாங்கன்னு தெரியல எனக்கு. மேக்சிமம் நித்யா கிட்ட என்னெல்லாம் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. நித்யா அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்ல போறான்னு எனக்கு தெரியலடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் வந்து சொல்றாங்க. நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, பயப்படாத சமீர், கண்டிப்பா வந்து உனக்கு எல்லாம் நல்லதாவே அமையும். கண்டிப்பா வந்து அம்மா வந்து கண்டிப்பா உங்க லவ்க்கு வந்து நித்யாவுக்கும் உனக்கு இருக்கிற அந்த லவ்க்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம அம்மா வந்து கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்கடா உங்க லவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தை வந்து சமீருக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. நித்யா வந்து பிரீத்தி கிட்ட வந்து சொல்றாங்க, பிரீத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரீத்தி, நாளைக்கு வந்து நான் சமீரோட அம்மாவை மீட் பண்ணி பேச போறேன், அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, என்ன நித்யா நீ பயப்படாத, தைரியமா இரு, உனக்கு எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். கண்டிப்பா வந்து உன்னை வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க சமீரோட அம்மா, நீ கவலைப்படாத. அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சு போகணும் உன்னை, அதனால உன்னை வந்து ரொம்ப அழகுபடுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணி விடுறாங்க. அப்படி ஃபேஷியல் பண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா வந்து நித்யா வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு சமீருக்கும் தனக்கும் வந்து கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறாங்க. சமீரோட அம்மா வந்து அவங்க நம்ம லவ்க்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா சமீருக்கும் நமக்கும் வந்து கல்யாணம் நடக்கும். அப்படி கல்யாணம் நடக்கும்போது என்ன நிகழ்வுலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சு பாக்குறாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்கம் அடைறாங்க. தனக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு அவங்க ரொம்ப வெக்கம் அடைறாங்க. நித்யா ஆசைப்பட்ட மாதிரி அந்த வாழ்க்கை வந்து நித்யாவுக்கு அமையுமா, நித்யா சமீரோட லவ்வுக்கு வந்து சமீரோட அம்மா ஓகே சொல்லுவாங்களா, நித்யாவுக்கும் சமீருக்கும் கல்யாணம் நடக்குமா, இது மாதிரி நினைத்தாலே இனிக்கும் சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோல பாத்தீங்கன்னா நிறைய வந்து காத்தோட சத்தம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்குன்னு தனியா பிரைவசியா ஒரு ரூமோ இல்ல வந்து எனக்குன்னு ஸ்டுடியோவோ எதுவுமே கிடையாது. நான் பாத்தீங்கன்னா வந்து போன்ல தான் ரெக்கார்ட் பண்ணி தினமும் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்கேன். நினைத்தாலே நிற்கும் சீரியலோட அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு வந்து கழனி, அதாவது வயல் வரப்புல நின்றுகிட்டு தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வயல் வரப்புல பாத்தீங்கன்னா வந்து காத்தோட சத்தம் வந்து அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கும், காத்தோட வேகம் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால்தான் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து கிளியரான ஒரு ஆடியோல உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் கொடுக்க நான் ட்ரை பண்றேன் அப்டேட்ல. ஓகே வியூவர்ஸ், பாய் வியூவர்ஸ். எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு அப்டேட்டுக்கு வந்து ஒரு 1000 8000 பேருக்கு மேல வந்து பாக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய வந்து குறைகளும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து ஃபாஸ்டா பேசலாம், இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் சில கரெக்ஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்றது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் இதெல்லாம் வந்து என்னுடைய தவறுகளை நான் திருத்திக்கிட்டு ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டை வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இனி வரப்போற காலங்கள்ல. ஸோ வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.